மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல வெண்ணிலா மாமா கிட்ட வெண்ணிலாவை விஜய் ஒப்படைச்சிடுறாங்க. ஆனா வெண்ணிலா மாமாவும் வெண்ணிலாவும் வீட்டை விட்டு வெளியில வரும்போது பசுபதி அவங்கள மறிச்சு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. எங்க கிட்ட என்னங்க முக்கியமான விஷயம் பேச போறீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன், ஆனா அந்த விஷயத்த இங்க பேச வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்காண்டி அவங்க கூட போயிடுறாங்க. பசுபதியும் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சுட்டு, அதாவது நான் சொல்ற விஷயத்த நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஜய் வந்து அவ்வளவு நல்லவன் கிடையாது. அந்த விஜய்னாலதான் வந்து நீங்க உங்க அக்கா மாமாவையும் இழந்திருக்கீங்க. அந்த வெண்ணிலா பொண்ணுக்கும் பழைய ஞாபகம்லாம் மறந்துருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜய் தான். இவங்களே ஊரறிய நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி நடிச்சுட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்களே வந்து உங்க அக்கா மாமாவே கொண்டிருக்காங்க. ஆனா உங்க மருமக எப்படியோ தப்பிச்சதுனாலதான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த விஜய் தான். அந்த விஜயை நீங்க சும்மா விடக்கூடாது. அந்த விஜய சும்மா விட்டுட்டு இந்த ஊரை விட்டு நீங்க கிளம்பி போக கூடாது. அவ ஏமாத்திட்டு அவன் மட்டும் அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்பானா? இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயம் கிடைக்காம நீங்க இந்த ஊரை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இதை கேட்டு வெண்ணிலா மாமா ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க? அந்த பையன் நல்ல விதமா தான் பேசிச்சு அன்னைக்கு. ஊர்ல ஆசிரமத்துல என்ன வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் அவன் பொண்டாட்டி தான் பண்ணிருக்கு. வேற எந்த பொண்ணும் இப்படி எல்லாம் பண்ணிருக்காது அப்படின்னு சொல்லி வெண்ணிலா மாமா சொல்றாங்க. அதெல்லாம் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக அவன் பண்ண டிராமா. அப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா நாளைக்கு வந்து எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் நல்லவன் மாதிரி வெண்ணிலாவை வீட்டிலேயே கூட்டு வந்து அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்க கூட இப்ப அனுப்பி வச்சா யாரும் அவங்க அப்பா அம்மா இறந்ததை பத்தி கேட்க மாட்டாங்கல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வெண்ணிலா மாமா, நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்குது. இந்த பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும். வெண்ணிலாவை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஏமாத்தி அவன் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெண்ணிலா மாமா. இதுக்கு நியாயம் கிடைச்சாகணும், என்னங்க பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, ஆனா நீங்க நினைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க நினைச்சாவா? நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது நீங்க இப்ப பிரஸ்ல இருந்து நானு ஆட்களை இங்க வர சொல்றேன். நீங்க அந்த விஜய்க்கு எதிரா விஜய் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த இதுல அவங்க கிட்ட இன்டர்வியூ கொடுக்கணும். அதுவே போதும். அவன் வந்து அவனை பத்தி இந்த ஊர்ல எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. அவனையும் பிரஸ்ல உள்ள ஆட்களையும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க பசுபதி. வெண்ணிலா வந்துட்டு அந்த விஜய் வந்து என்னை ஏமாத்திட்டாரு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு, இப்ப வேற பொண்ணு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்படியே வெண்ணிலா மாமாவும், ஆமா என்னுடைய மருமகளை ஏமாத்தி இப்ப அவன் வேற பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டான், அதுவும் இல்லாம என்னுடைய அக்கா மாமா இறந்ததுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரஷ் வந்து அது வேற யாருன்னு கேட்கும்போது விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பெரிய ஆளா இருக்கிறதுனால என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இது கேட்டுட்டு உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து டிவில காவேரி பாத்துட்டு இருக்காங்க. என்ன வெண்ணிலா மாமாவோட அனுப்பிட்டு விஜய் நம்மள கூப்பிட வருவாருன்னு நினைச்சா இங்க என்ன புதுசா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம சாரதாவும் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த பொண்ணு நம்ம நினைச்ச மாதிரி தான் இருக்கிறா, அந்த பொண்ணால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சேன் காவேரி, இங்க பாரு இந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. காவேரியும் பயந்துகிட்டும், இவளால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சேன், அதே மாதிரியே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா குமரன் எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க டிவிய. விஜய் தாத்தா கிட்ட, தாத்தா வெண்ணிலா மாமாவோட அனுப்பிட்டேன், இப்ப நான் காவேரி வீட்டுல போய் பேசிட்டு காவேரி கூப்பிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் காவேரி அங்க இருக்க மாட்டா, என் கூட வந்துருவா, அவங்க அம்மா எல்லாரும் சம்மதிச்சிருவாங்க, இனிமேல் அவங்கள சமாளிக்கிறது என்ன பெரிய விஷயம் கிடையாது தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாத்தா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லும் போது, பாட்டி இங்க பாருங்க, நியூஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. என்னாச்சு கேட்கும்போது, இங்க பாருங்களேன் அந்த வெண்ணிலாவை பாருங்க, அந்த பொண்ணை ரொம்ப அமைதியான பொண்ணு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம், அவ பாருங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா, நம்ம பேரே கெடுக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கா, விஜய் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டானோ அப்படிலாம் வந்து பேட்டி கொடுத்திருக்கா பாருங்களேன். அந்த பொண்ணு கிட்ட நம்ம எவ்வளவு நல்ல விதமா பழகணும், விஜய் கிட்ட பேச போதான் ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரிஞ்சா, ஆனா இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே தாத்தாவும், ஆமாப்பா இந்த பொண்ணை நான் சாதாரணமா தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு இதா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாங்க. எனக்கும் காவேரி அப்பவே சொன்னா தாத்தா, அவ வந்து சாதுவா இருப்பா அப்படின்னு தான் நான் சொன்னேன், அந்த பொண்ணை பார்த்தா சாதுவா தெரியல, அவ வந்து நீங்க பார்க்க போது வேற மாதிரி, ஆனா உண்மையான பொண்ணு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஏற்கனவே என்கிட்ட சொன்னா தாத்தா, அதே மாதிரிதான் வெண்ணிலாவும் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பிரஸ்ல இருந்து வீட்டுக்கு வெளியே ஆட்கள்லாம் வந்துட்டு, விஜய் வெளியில வாங்க உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. நின்னு எல்லாரும் கேமரா ஆஃப் பண்ணுங்க, எதுக்கு என்ன பேட்டி எடுக்கணும், எல்லாரும் வெளியே போங்க கேட்ட விட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாங்க. சார் உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது நீங்க வெண்ணிலான்னு ஒரு பொண்ணை
கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தினதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் ஆச்சு, நான் யாரும் ஏமாத்தல, அந்த பொண்ணு யாரும் இல்ல, காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இத இங்க வந்து சாரதா வீட்லயும் பிரஸ்ல இருந்து விஜய் பேட்டி கொடுக்கறதெல்லாம் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டிவி காமிச்சு போட்டு காமிக்கிறாங்க. உடனே பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க பாருடி அந்த பையனை பத்தி இப்பனாச்சும் தெரியுதா, இந்த ஊரே கூட்டி சொன்ன மாதிரி காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டான், இனிமேலும் அந்த பையனை நீங்க நம்ப மாட்டியா, காவேரி அந்த பையனோட அனுப்ப வைக்க மாட்டியா, இப்பனாச்சும் உனக்கு அந்த பையன் மேல நம்பிக்கை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சாரதா, எனக்கு அந்த பையன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப அந்த பையன் ஊரை கூட்டி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கானே, இனிமேல் அந்த பையன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. காவேரி, நீ வந்து அந்த பையன் கூட சேர்ந்து வாழ எனக்கு சம்மதம் தான் காவேரி, நீ அந்த பையனோடய போ, அந்த பையன் வரட்டும், அந்த பையனை கூப்பிடு போன் பண்ணி, அந்த பையன் கூட கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சாரதா சொல்றாங்க. உடனே அம்மா, நான் இப்ப போயிட்டு தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு வரேன், அங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாரும் வருத்தமா இருப்பாங்க, விஜய்க்கு ஆறுதலா நான் போகணும் அவங்க பேச அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. காவேரி தாத்தா பாட்டியும் விஜய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு காவேரியை பார்த்தோன்னே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிடுறாங்க. விஜயும், வா காவேரி, இங்க என்ன திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நியூஸ் பார்த்தேங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எனக்கு ஒண்ணு புரியல காவேரி, அவங்க வெண்ணிலா மாமா என்கிட்ட நல்ல விதமா தான் பேசினாங்க, இங்க இருந்து வெண்ணிலாவை அனுப்பி வைக்கிறது வரைக்கும் நல்ல விதமா தான் பேசினாங்க, ஆனா இப்ப பிரஸ்ல இப்படி பேசியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியுங்க, ஏன்னா ஏற்கனவே பசுபதி என்கிட்ட பேசிட்டு தான் போனாரு, அதை வச்சு எனக்கு இதுல ஏதோ அவர் தான் டிராமா பண்ணுவாருன்னு தோணுச்சு, அதே மாதிரிதான் அந்த பசுபதி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எனக்கு போன் பண்ணி வைக்கும்போது பசுபதி வந்து என்கிட்ட வந்து மிரட்டினாரு, நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்துருவீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் வெண்ணிலா மாமாவையும் வெண்ணிலாவையும் ட்விஸ்ட் பண்ணி நமக்கு எதிரா திருப்பி விட்டுருக்காரு, அப்பதானே பிரஸ்ல சொன்னாதானே நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இது கேட்டு விஜய், ஏன் அந்த பசுபதிக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க இருக்கிற ராகினி தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும், அந்த பசுபதி கிட்ட வந்து ராகினி எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் பண்ண வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தாவும் பாட்டியும், ராகினிய திருத்தவே முடியாதா, புத்திய மாத்தவே முடியாதா, ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் ராகினிய கூப்பிட்டு, ஏய் நீ தான் எல்லா காரியமும் பண்ணியா, முதல்ல இந்த வீட்டை வெளியே போ, இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குற மாதிரி எல்லா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன இப்ப நியூஸ் வரைக்கும் இந்த வீட்டுல உள்ளவங்க பத்தி நியூஸ் எல்லாம் போயிடுச்சு, இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டியும் ரொம்ப கோவத்தோட, இனி வந்து இந்த வீட்டுக்கு கலகம் ஏற்படுற மாதிரி பண்ணிருக்க, அதனால இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாங்க. விஜயும், இதுக்கு ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ண, காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொன்னீங்கல்ல, அதை எங்க வீட்டுல உள்ளவங்க கேட்டுட்டாங்க, எங்க அம்மாவும் நீங்க பேசுனது கேட்டு மனசு மாறிட்டாங்க, அதனாலதான் அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இங்க வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய், நீ என் கூட இருக்கும்போது நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாங்க. தாத்தாவும், நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், அவங்க பேசுறதுக்கு எதிராக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து காமிக்கணும், அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லி தானே எல்லா பிளானும் போடுறாங்க, அதுக்கெல்லாம் எதிராக நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரியும் சரிங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.